ஆமா. காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது எவ்வளவு வருஷம்? அப்ப யாருக்கு மேக்சிமம் பணம் போச்சு? இப்ப மமதா கட்சிக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அடாபடி வேலையில பாதி பேர் மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவ்வளவு கரப்ஷன் இருக்குது. நீங்க பிரதமர் ஊழல் வாங்கியிருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க. இங்க இருக்கிற இந்தியாவில வாழும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கு, இதை உங்கள்கிட்ட பறிச்சிருவாங்க. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, த ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆஸ்க் பண்ண சொல்லியிருக்கிறாரு. சிஏஏ இம்ப்ளிமெண்டேஷன் அது வந்து பிஜேபிக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இஸ் திஸ் a political move by பிஜேபி? அதுதான் சார் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இல்லைங்க, 2019 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட்டாங்க. அதுக்கு பிறகு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சட்டத்தை கொண்டு வந்த பிறகு சட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டம் நடக்கும்போது சில கலவரங்களும் நடந்தது. அதுக்கு பிறகு உடனடியாக ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணல, சட்டம் வந்துருச்சு. சட்டத்தை எதிர்த்து கோர்ட்ல ஒரு 200 பெட்டிஷன் போடப்பட்டது. அது பிறகு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துருச்சு. கோவிட் காலகட்டத்தில் இதை ஒன்றும் ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணலை. இப்போ தொடர்ந்து அவங்க வந்து மட்டுவா சமுதாயம் மேற்கு வங்காளத்தில் அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, எங்களுக்காக நீ கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க, ஆனால் நோட்டிஃபை பண்ணல, ஒன்றும் ரூல்ஸை போடலைன்னு. அப்போ அவர்களுக்கு திருப்பி திருப்பி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னதுனால கட்டாயம் நாங்கள் பண்ண ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் அப்படி சட்டத்தை ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த தேர்தல் ஆணையம் தேதியெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. அது கொடுத்த பிறகு மீண்டும் அதே மாதிரி இது எதுக்கு கொடுத்தீங்க, இது நாங்கள் எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற சமுதாயம் மேற்கு வங்காளத்துல ஒரே கொண்டாட்டம். அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்கள், அதாவது ஜோத்பூர், ஜெய்சல்மி, ராஜஸ்தான் அங்கெல்லாம் ஓடி வந்தவங்க இருக்காங்க. அதாவது பேசிக்கலி இது வந்து மத அடிப்படையில நடக்கும் கொடுமைகள். அதாவது இஸ்லாம் எங்க ஸ்டேட் ரிலிஜனோ, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், அங்க வந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், சிக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், நம்ம பௌத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், புத்தர் இதை ஃபாலோ பண்றவர்கள், அவர்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம். அதாவது சில நார்ம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி சீக்கிரம், அது என்ன இங்கே நீங்க அதாவது 2014 முன்னாடி வந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்தவனுக்கு தான் இது அதுக்கு முன்னாடி இல்லை இது. But this has been weaponized நிறைய பேர் சொல்றாங்க சார். எலெக்ஷனுக்காக வந்து பிஜேபி they are using it as a weapon அப்படின்ற மாதிரி, புல்வாமா மாதிரி இதை வந்து சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த சைட்ல இருந்து பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் நீங்க? இல்ல, அது அனாவசியமா கன்ஃபியூஷன். முதல்ல என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, இது வந்ததுனால இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிச்சிருவாங்க, சிட்டிசன்ஷிப் வில் பி snatched from Muslims அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட். கடுமையா எதிர்க்கிறாங்க. What is the reason behind? வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் முதல்ல அவங்க இஸ்லாமியர்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க அவங்கள. இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு போயிடும், இது சம்பந்தமே கிடையாது. காரணம் என்னன்னா, சட்ட மேட்டர்ல யாரும் ஒன்றும் படிக்கிறது கிடையாது. அது திருப்பி திருப்பி பாராளுமன்றத்திலையும் சொல்லப்பட்டது. சட்டம் பாஸ் பண்ணும்போது யாருக்கும் எதிர்த்து இல்லை, இங்க இருக்கிற குடிமகனுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. இல்லை, இது வந்துருச்சுன்னா நீங்க உங்களை வெளில தள்ளிடுவாங்க, இதனால அப்புறம் வர நேஷனல் ரெஜிஸ்டர்ல உங்களை வெளில தள்ளிடுவாங்க. முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரம். அதை விடுங்க, இப்ப என்னெல்லாம் சொல்றாங்க, மமதா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் இதுல அதாவது இந்துக்களா இருந்தா கூட இதுல போடாதீங்க. அது என்ன, வந்தவங்க 20 வருஷமா இருக்காங்க, இன்னும் சிட்டிசன்ஷிப் இல்ல, ஒன்னும் கிடைக்கல, பொங்கல்ல இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, இது கிடைக்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் இல்லாத வந்தவங்க, அதாவது அங்கேயிருந்து அவசர அவசரமா ஓடி வந்தவங்கள்ட்ட ஒரு பேப்பர் கூட கிடையாது. நோ டாக்குமெண்ட், நோ ப்ரூஃப், நத்திங். அந்த மாதிரி கேஸுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம். காரணம் என்னன்னா, அங்கேருந்து ஒரு ஓடி வர இந்துக்கள் வேற எங்க போவாங்க, எப்படி ஓடி வந்தாங்க, அப்படியே கடந்து வந்துட்டாங்க. பார்டர்ல வந்தவங்க பாதி பேருக்கு பாருங்க பங்களாதேஷ் சைட்ல வந்தவங்க,
அங்க ராஜஸ்தான் சைட்ல அந்த பாலைவனத்துல நடந்து வந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே ரெஃப்யூஜி கேம்பஸ் தான் இருக்காங்க இல்லையா? அங்க இருக்காங்க. சில பேர் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆகி அவங்களுக்கு ஒரு டெம்பரரி விசா மாதிரி சிலவங்களுக்கு பேப்பர் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. அங்கேயிருந்து வந்தாங்கன்னு கலெக்டர் எழுதி கொடுத்தது இருக்கு. பட் வேற ஒன்றும் அவங்கள்ட்ட ஒரு காகிதம் கிடையாது. பல பேர் ரொம்ப ஏழை மக்களுங்க. ஆனா இங்க என்ன கலப்பப்பட்டதுன்னா, இங்க இருக்கிற இந்தியாவில வாழும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கு, இது உங்கள்கிட்ட பறிச்சிருவாங்க. அந்த குழப்பத்துல அதை தவிர்த்து பணங்கள்லாம் கொடுத்து, இப்ப ஷாஹின் பாக் டெல்லியில பாருங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா தர, இங்க வந்து உட்காருங்கன்னு ரோட்ல உட்காந்து போராட்டம். எதிர்கட்சிகள் 2019 சில என்ஜிஓக்கள் தூண்டி விட்ட மேட்டர் இது. இது உண்மை இல்லை. இது அஸ்ஸாம்ல பாருங்க வேற மாதிரி. அஸ்ஸாம்ல இதுக்கு எதிர்ப்பு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க யாருமே இங்க வராதீங்கிறாங்க. ஏன்னா பங்களாதேஷ்ல வந்துட்டே இருக்காங்க, வந்து காடு எல்லா இடத்துலயும் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. சொல்ல இந்துக்களா இருந்தாலும் வர வேண்டாம், இஸ்லாமியர்களா இருந்தாலும் யாரும் வர வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு இடம் இல்லை எங்களுக்கு. அது வேற பிரச்சனைங்க. அஸ்ஸாம்ல 1955 தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது 47 பிறகு அங்க ஒரு பிரச்சனை. அது வேற விஷயம். சரி, ஓகே. பட் இதோட எதிர்ப்பு பாருங்க எல்லா இடத்துலயுமே. போன தடவை ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. பெங்களூரு, கோயம்புத்தூர். அப்புறங்க இஸ்லாமியருக்கு சமுதாயத்துல என்ன ஒரு பிரச்சனை பாருங்க, அவங்க யாராவது அவங்க கிளர்ஜி, அவங்க முல்லாஸ், இல்லை யாராவது அவங்க காசி யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதை உடனே நம்பிடுவாங்க. ஏன்னா பாவம் அவங்களுக்கு அந்த விஷயத்தை படிக்கிட்டு புரிஞ்சுக்க அளவுக்கு சொல்லி யாரும் இல்லை. குழப்பம் இல்லாங்க அவங்கள. அந்த குழப்பம் செய்யப்பட்டது அரசியல் காரணத்துக்காக. ஆனா உண்மை அது இல்லை. இங்க இருக்கிறவங்களை எப்படி நீங்க இது பண்ண முடியும்? இது அங்கேதான் வந்தவங்களுக்கு. அது பாருங்க சில பேர் டெல்லியில இருக்காங்க, அதனால அவங்க சந்தோஷப்படுறாங்க. இது ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் தான். என்ன ஃபாஸ்ட் ட்ராக்? சாதாரணமா நேச்சுரலைசேஷன் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வேணும்னா 11 ஆண்டு காலம் நீங்க இருந்திருக்கணும் இங்க. ஆமா. இது வந்து 6 வருஷம் பண்ணி விடுவோம். பட் அதுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்காங்க. அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை உங்கள்கிட்ட இல்லாத. ஏன்னா உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லாத வந்தவங்க தானே. ஆச்சா, இதனால இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, நம்ம இந்தியாவோட ஆர்டிகல் 14 சொல்லுவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதனால எல்லாரையும் நம்ம எல்லாரும் வரவைக்கு. ஏன்னா இந்தியா பார்ட்டிஷனே பாகிஸ்தான், ஹிந்து இந்தியா, முஸ்லிம் பாகிஸ்தான் ஆச்சு. அப்புறம் அப்படி யாராவது வரவங்களுக்கு தடை கிடையாது. இப்ப சில இஸ்லாமியர்கள் அங்கேயிருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு நேச்சுரல் ப்ராசஸ்ல அப்ளை பண்ணலாம். இஸ்லாமியர்களை எடுத்துக்க மாட்டோம்னு கிடையாது. ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம்ல மத அடிப்படையில் நடந்த கொடுமைகளிலிருந்து ஓடி வந்தவர்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம். பாருங்க, இதை எதிர்க்கிறவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அரசியலுக்கு அது சரி. விஷயத்தை பழக்கி வச்சாதானே நம்ம பின்னாடி இருப்பாங்க. பட் அட் தி சேம் டைம் வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னைக்கு மம்தா வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. அது உண்மைதானா சார்? இத வந்து ஸ்டாப் பண்றதுனாலையும் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் பிஜேபியை நோக்கி போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி பேசப்படுது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வெஸ்ட் பெங்கால் இந்த வாட்டி வந்து இட் வில் அலைன் டுவர்ட்ஸ் பிஜேபி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. உண்மையான நிலவரங்கள் என்ன சார்? இல்ல பாருங்க, இஸ்லாமியர்களை மேற்கு வங்காளத்துல பொறுத்து மட்டும் அவங்க மமதா கூட தான் இருப்பாங்க. அப்படி மமதா கிட்ட இல்லைன்னா காங்கிரஸோட இருப்பாங்க, இல்ல இடதுசாரி கட்சிகளோட இருப்பாங்க. பிஜேபியோட எடுக்கிற விஷயம் கிடையாதுங்க. ஆனா அதே நேரத்துல அங்க தொடர்ந்து சில சம்பவங்கள் காரணமாக சந்தேஷ்கலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சந்தேஷ்கலி மாதிரி சம்பவங்கள், அதாவது பெண்கள் மீது நடந்த கொடுமைகள். அந்த கொடுமைகளை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி திரிணாமுல் கட்சி சேர்ந்தவர்கள். அவங்க செய்த அந்த கொடுமைகள்னால பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அது மமதாக்கு பெரிய சப்போர்ட் பேஸ். பாத்தீங்கன்னா இந்த விமன் தான் அவங்க சப்போர்ட் பேஸ். அவங்க அதுல என்ன எடுத்து ஒரு இது வந்துருச்சு, என்ன இந்த மாதிரி இவ்வளவு கொடுமை நடக்குது, மம்தா ஒண்ணுமே பண்ணலையே. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஓவரால் குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் பாருங்க மேற்கு வங்காளத்துல ரொம்ப மோசமா இருக்குது. மக்கள் அதிருப்தியில இருக்காங்க. அப்புறம் எப்போதுமே அங்க மம்தா என்ன பண்ணாங்க, இடதுசாரி கட்சிகள் இருக்கும்போது பயமுடுத்தி ஓட்டை வாங்குவாங்க, இல்ல ஓட்டு போடாம விட மாட்டாங்க. இந்த குறிப்பிட்ட கிராமங்கள்லாம் நமக்கு எதிர்த்து இருக்குன்னா அவங்கள வெளில வராம பாத்துக்கோ, குண்டாசை வச்சு அனுப்பாம, இதேதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அங்கே இடதுசாரி கட்சிகள் ஒரு தடவை இதை சயின்டிபிக் ரிகிங் வேற சொல்லுவாங்க. இதே சம்பவங்கள் இப்ப மமதா கட்சிக்காரங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அடாபடி வேலையில பாதி பேர் மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து திரிணாமுலுக்கு வந்தவங்களும் இருக்காங்க.
பட் இப்ப என்ன ஆயிருக்கு பாத்தீங்கன்னா, மமதா வந்து 2011 ஆட்சிக்கு வந்தாங்க. 16ல மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. திருப்பி மீண்டும் 2021 வந்துட்டாங்க. ஆனா அங்க அடிப்படை பிரச்சனைகள், அடிப்படை குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் மமதாவோட அப்ரோச் இருக்கு பாருங்க, அதுல ஒரே ஊழலுங்க. மக்கள் ஊழல்ல பார்த்துட்டாங்க. அவங்க அமைச்சர்களை கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஐடி ரெய்டு, இடி, அப்புறம் கொல்கத்தா ஹைகோர்ட் ஆர்டர் போட்ட கேசஸ் இதெல்லாம். வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டு கொடுத்து வேலை கிடைக்குதுனாலும் வேலை கிடைக்கல. டீச்சர் பதவிக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து பண்ணாங்க. அது வேலை கொடுக்கல. அதெல்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனா மமதா எப்போது என்ன அப்ரோச் என்ன கேட்டீங்கன்னா, அந்த 30% அங்க மேற்கு வங்காளத்துல இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குது. அதனால அவங்களுக்கு இது பண்ற மாதிரியே இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இது பண்றாங்க. இந்த சிஐஏ எதிர்க்கிறது அதுக்குதான். இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை மட்டுவா எண்ணிக்கையோட அதிகமா இருக்குது. சரி, மட்டுவா ஓட்டு போடலன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டை காப்பாற்றுவோம், அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அந்த 30% அப்படியே 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 கரெக்டா வந்துருச்சு வச்சுக்க. அவனுக்கு அதுக்கு மேல மமதாக்கு 20% கிடைச்சா போறோம் ஜெனரல் பாப்புலேஷன். ஆமா, ரைட். தட் இஸ் ட்ரூ. தட் இஸ் வெரி ட்ரூ சார். சார், இன்னொரு क्वेश्चन என்னன்னா, விஜய்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார், எலக்டோரல் பாண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? ஏன்னா வந்து நிறைய பேர் மிரட்டி வாங்கப்படுகிறது பணம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இடி அனுப்புறது, அதுக்கப்புறம் இடிக்கு அப்புறம் வந்து பணத்தை வந்து நீங்க வந்து எலக்டோரல் பாண்ட் வாங்க, இல்லாட்டினா யூ வில் பி அரெஸ்டட் அப்படின்ற மாதிரி மிரட்டி வாங்கியிருக்காங்க பிஜேபி. இது வந்து உண்மைதானா அப்படின்னு வந்து அந்த விஜய் உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காரு சார். அவருக்கு என்ன? இல்ல, இது நல்ல கேள்விதான். எலக்ட்ரல் பாண்டை பொறுத்த மட்டும் பாருங்க, இதுக்கு முன்னாடி நிலைமை என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி நிலைமை வந்து யாருக்கு பணம் கொடுக்கறான்னு தெரியாது, எல்லாம் பிளாக் மணி. அண்ட் பணத்தை கட்சிக்காக வாங்கவே மாட்டாங்க காங்கிரஸ்காரங்கெல்லாம். கட்சி கொடுத்த என்ன பிரயோஜனம்? நம்ம வச்சுட்டு நம்ம தான் பணத்தை விளையாடணும். அதே மாதிரிதான் பாருங்க இந்த நம்ம டிஎம்கேலயும் அப்படிதான், அதிமுக. அதனால தான் அமைச்சர்கள்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க. சொத்து குவிப்பு எங்கேயாவது வருது? வழக்கு விடுங்க, முதல்ல சொத்து குவிப்பு எப்படி வருது? என்ன எல்லாரும் ஆசையா கொடுத்த படமா? இட்ஸ் ஆல் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்டார்ஷன், வாட் எவர் யூ கால் இட். ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு எங்காவது ரெகுலேஷன் இருக்கணும். அதுக்காக தான் இது வந்துருச்சு. ஆனா இது பர்ஃபெக்ட் சிஸ்டமா? பர்ஃபெக்ட் சிஸ்டம் இல்ல அப்போன்னு சொன்னாங்க. ஆனா சம்வேர் இந்த பிளாக் மணி பாருங்க, 20,000 மேல நீங்க கேஷ் டீல் பண்ண முடியாது இந்தியாவில். அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவ்வளவு கரப்ஷன் இருக்குது, பயங்கர ஊழல், ஸ்கேம்ஸ் எல்லாம் நீங்க கேள்வி 2G 3G என்னெல்லாம் ஸ்கேம்ஸ் நடந்தது. சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது எதிர்த்தவங்க வேற யாருங்களா? இடதுசாரி கட்சிகள் எதிர்த்தாங்க. அச்சா, இடதுசாரி கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க ஆட்சியில வந்து இப்போ இதுல மேற்கு வங்காளத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் நல்ல கலெக்ஷன் வந்தது. கேரளத்துல பாருங்க, அவங்களுக்கு கட்சிக்கு வேண்டாம், ஒரு அமைச்சர்களும் இன்னைக்கு கேரளத்துல அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. சொல்ல போனா கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர் குடும்பத்து மேலே இந்த குற்றச்சாட்டுகள் வருது. அவங்க மகள் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, இடி கேஸ் எல்லாம் இருக்குது. இதுல எங்க பிரச்சனை வருது கேட்டீங்கன்னா, அதாவது ரெகுலேஷன் வந்துச்சு, ஆனா யாரு கொடுத்தாங்க, யாரு வாங்கிட்டாங்கிறது பொதுமக்களுக்கு தெரியல. இது பொதுமக்களுக்கு தெரியணும். அந்த அடிப்படையில தான் சுப்ரீம் கோர்ட் இது கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல சுப்ரீம் கோர்ட்டோட சொன்ன நோக்கம் எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதுதான், கரெக்ட் தான். ஆனா அது திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் ஆயிடுச்சு. இதுலயே வேற ஏதாவது மாற்றம் செய்திருந்தானா அது வேற விஷயமா இருந்திருக்கும். இப்ப கொஸ்டின் வந்து இப்ப எங்க பிரச்சனை எங்க வந்து பாருங்க, காங்கிரஸ் காலுக்கு என்ன தோணுது, நமக்கு 1000 கோடி தான் கிடைச்சிச்சு, இவங்களுக்கு 5000 கோடி கிடைச்சது. அது அந்த அடிப்படையில தான் அது ஆரம்பிச்சது. ஆனா ஒண்ணு பாருங்க, பிஜேபியில எந்த குறிப்பிட்ட அமைச்சர் பணத்தை வாங்கின மாதிரி கிடையாது, கட்சிக்கு போச்சு. கட்சிக்கு போச்சு. அப்ப ஈடியை வச்சு மிரட்டி இருக்காங்கன்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி அதுல நீங்க முதல்ல இதுக்கு பாருங்க, இது ஒரு என்ன சொல்வது, அந்த மாதிரி ஒரு யூகம், இட்ஸ் an assumption. ஏன்னா சில இடத்துல பாருங்க, பணம் அது எப்ப பணம் கொடுத்த பிறகு அவங்க மேல இடி ரைட் ஆயிருக்கு பல கம்பெனி மேல. சரி, ஓகே. அப்ப கொடுத்தவங்க யாருக்காக கொடுத்தாங்க? இப்ப மார்டின் அந்த லாட்டரி கிங் கம்பெனி வந்து இவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க, அவங்க அவள்கிட்ட இது அப்ப வேற யாருக்காவது ஃப்ரண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா? அதுக்கு பிறகு இப்ப இவங்க பிஜேபி வந்து இடினால மிரட்டினாங்கன்னா பாருங்க, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், ஒரு கம்பேரிசன் பண்ணுங்க.
சொல்லுங்க சார். பிஜேபிக்கு எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, மத்திய அரசில் ஆட்சியில் இருக்காங்க. இவ்வளவு மாநிலங்கள்ல இருந்து அவங்களுக்கு கிடைச்சது 6000 கோடி. ஒரே மாநிலத்தில் இருந்து 1600 crores பாண்டா வந்திருக்கு திரிணாமுல் கட்சிக்கு. இதை தவிர்த்து அமைச்சர்கள் வாங்கிட்டாங்க. ரீடி ரேட்ல எவ்வளவு வந்தது பாருங்க கேஸ் எல்லாம். இதுல யாரை பார்த்து யாரு ஊழல் சொல்றாங்க? அப்புறம் முதல்ல டேட்டா ஒன்றும் கிளியரா வரல. இப்ப மேட்சிங் பண்ண பாக்குறாங்க. இந்த கம்பெனி இந்த கம்பெனி தான் பிஜேபி கொடுத்தாங்களா? அப்ப காங்கிரஸ் கலெக்ட் பண்ண 1000 கோடி வருது. அது எப்படி கலெக்ட் பண்ணாங்க? அது ரொம்ப ஆசையா தடவி வாங்கின பணம் தான். இதுல என்ன பாருங்க, நான் நீங்க மிரட்டி வாங்கியிருக்கீங்க. அது இல்லைங்க, இவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துருச்சு, காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது இவ்வளவு வருஷம், அப்ப யாருக்கு மேக்சிமம் பணம் போச்சு? அது காங்கிரஸ்காரன் கட்சிக்கு வாங்கவே மாட்டாங்க. இப்ப சமீபத்துல உள்துறை அமைச்சர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஃபிகர் சொல்றாரு. டோட்டல் பாண்டே வந்து 20,000 crores, அதுல 14,000 கோடி ஒரு ஃபிகர் கொடுக்குறாரு. நாங்க எங்க கட்சிக்கு வந்து 5000 கோடி, பாக்கி 8000 கோடி அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க எப்படி வாங்கினாங்க? எல்லா கட்சிகளுக்கும் ஃபண்ட்ஸ் தேவைங்க. கட்சி முறையில ஃபண்ட் வாங்குவது பிஜேபி முன்னையே பண்ணிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அதுல அவங்க கரப்ஷனை செக் பண்ணணும். ஒரு காலகட்டத்துல இடதுசாரி கட்சிகள் ஃபார்முலா இதே தான். இண்டிவிஜுவல் மினிஸ்டர்ஸ் வாங்கினா கரப்ஷன் ஆகும். கட்சி கொடுத்துருங்க, அதுல அங்கேயே இந்த ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற அவங்கள கொடுப்பாங்க பாருங்க. பெரிய ப்ராஜெக்ட் ஆனா ஒண்ணுங்க, ப்ராஜெக்ட் கொடுக்கும் பொழுது என்ன நார்ம்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் செக் பண்ணுங்க. சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணும் இது இருக்காது. ஹையஸ்ட் பிட்டரு, நார்ம்ஸ், அந்த அந்த கம்பெனிக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் பேங்கிங் சப்போர்ட் இருக்குதா பாருங்க. இதெல்லாம் தான் கண்டிஷனுங்க. இப்ப நீங்க ஒரு ஏர்போர்ட்டோ துறைமுகமோ, இதுல எங்க பிரச்சனை வருது கேட்டீங்கன்னா, பழைய எந்த சிஸ்டம் பாண்ட் சிஸ்டம் இருந்தோ அது சரியில்லை. மக்களுக்கு தெரியல யார் கொடுக்குறா யாருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க, அமெரிக்கால லாபிங் இஸ் அக்செப்டட், ஆஃபிஷியலி அப்ரூவ்டு. இதுல அங்க ஒன்றும் பிரச்சனை, லீகலைஸ்ட். இந்தியாவில் என்னன்னா அது கிடையாது. சார், அப்ப எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகுமா சார் பிஜேபிக்கு? எப்படி சார்? ஏன்னா வந்து இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல எலெக்ஷனுக்கு. எப்படி பாக்குறீங்க? ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா வந்து மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருக்கிறார், ராகுல் காந்தி பேசுறாங்க. இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்ற அந்த மேட்சிங் எடுத்து வச்சு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்களே. will this be a black mark on பிஜேபி? இல்ல, அவங்க பேச ஆரம்பிக்கிற காரணம் என்னன்னா, இதுவரை ஒரு ஊழல் குற்றச்சாட்டு பிரதமர் மேல நீங்க சொல்ல முடியாது. நீங்க நம்புறீங்களா பிரதமர் மோடி பணத்தை வாங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சாருன்னு, அப்ரூவ் பண்ணாருன்னு? இல்ல சார், அதுல வந்து எனக்கு வந்து அவர் குடும்பத்தை பாருங்க, அவர் குடும்பத்தோட தொடர்பே கிடையாது. அவர் பணம் வச்சு என்ன பண்ணுவாரு? அவருக்கு வர கிஃப்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் பண்றாரு. அது மகளிர் படிப்பு திட்டத்துக்கு போகுது. அவருக்கு அங்கங்க போகும்போது அவர் கொடுக்குறாங்க பாருங்க, மெமெண்டோஸ், கிஃப்ட், அதெல்லாமே ஆக்ஷன் ஆகுது. வருஷம் ஆக்ஷன் ஆயிட்டு நல்ல இதுவா இருந்தா மியூசியமுக்கு போகுது. ஒண்ணுமே தனக்கா வச்சுக்கிறது கிடையாதுங்க. ஆனா தேதியில பிஜேபி அமைச்சர்கள் பணத்தை வாங்கிட்டு சொத்து சேர்த்து பாருங்க, கட்சிக்கு பணத்தை வந்தா அமைச்சர் என்ன பண்ணுவாங்க? பாருங்க, உங்க கம்பெனிக்கு பணம் வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, கம்பெனிக்கு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த குற்றச்சாட்டு ஒட்டிக்காதுங்க. இவங்க பெருசு பண்ற காரணம் என்னன்னா, பிஜேபியோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், நோ ஸ்கேம்ஸ். அந்த இதை எப்படி பங்க்சர் பண்றது? அதனால பிஜேபி எதிர்த்து இருக்கிறவங்க, பிரதமர் மோடி எதிர்த்தவங்க ஏதோ ஒரு ஃபிகர்ஸ் கொண்டு வந்து அது கூட ஒன்றும் ஃபைனலா கரெக்ட் ஆகல. அதனால்தான் ஹரிஷ் சால்வே போல வழக்கறிஞர்கள் ஸ்டேட் பேங்க் தரப்புல இருந்து அவங்க வாதாடும் போது சுப்ரீம் கோர்ட்ல கேட்டாங்க, நாங்க பேட்ச் எல்லாம் பண்ணி கொடுக்கட்டுமா? இல்ல நீங்க இருக்கிற டேட்டா அப்படியே கொடுங்க, ரா டேட்டா கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து. ரா டேட்டால பாருங்க, எந்த ஒரு சில கம்பெனி பேர்கள் இருக்க போது, இவ்வளவு பணம் இருக்க போது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இவ்வளவு வந்து இருக்க போறது. இது அங்க கொடுத்தவங்களா? எப்ப கொடுத்தாங்க? ரெய்டு ஆன பிறகு கொடுத்துருந்தா அதுக்கு என்ன சொல்வீங்க? இல்ல இன்னும் பணம் கொடுக்கறதுக்காக ரெய்டு போட்டாங்களா? இதுல பாருங்க இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம குற்றச்சாட்டுகளை சொல்லி மக்கள் மத்தியில பிஜேபி எங்களை மாதிரி ஊழல், நாங்க ஒண்டி ஊழல் இல்ல. ஏன்னா ஊழலை பத்தி பேசுற தகுதி இன்னும் காங்கிரஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க? ஏங்க, காங்கிரஸ் பார்ட்டிக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டே தங்க பேர்ல மாத்தினவங்க இந்த காந்தி குடும்பம். இவங்க ஊழலை பத்தி பேசுறாங்க. என்னங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்கே இப்ப பாருங்க, இந்த மத்த ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் அவ்வளவு பேசல. எலக்ட்ரானிக் பாண்டை பத்தி டிஎம்கே பேச முடியுமா?
பேச முடியாது. ஏன்னா வந்து அவங்களும் வந்து வெள்ளை சட்டை போட்டாட்டா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டாட்டா நீங்க என்ன ஊழல் இது அது குற்றச்சாட்டு தொடாதா? என்னங்க ஒவ்வொருத்தரும் கோர்ட்ல போய் ரிலீவ் வாங்கிட்டு அங்க ஆட்சி ஓடிட்டு இருக்கு. நிச்சயமா. அது இல்லைங்க பிரதமரோட ஸ்ட்ராங் பாயிண்ட் இது. நீங்க பிரதமர் ஊழல் வாங்கியிருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போடுங்க. அது சொல்ல முடியாதுங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நிச்சயமா. ஓகே சார், உங்களுக்கு ஒரு சொசைட்டில டாக்டர் கணேஷ்க்கு ஹேஸ் an இமேஜ், ஒரு பீப்புள் பர்செப்ஷன் ஆஃப் இன்டிகிரிட்டி இருக்குது. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஹூ பிலீவ் இன் இன்டிகிரிட்டி. அவங்க மேல சும்மாவாதி அவனா வந்து ஏதாவது சொன்னா அது மக்கள் ஏத்துப்பாங்களா? வில் த சொசைட்டி அக்செப்ட்? தே வோன்ட். ரைட் சார். நீங்க ராவு பழகம்லாம் உழைக்கிறீங்க, மக்கள் நலனை செய்கிறீங்க, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க, மக்களுக்கு அந்த திட்டங்கள் போயிருக்குது. தேர்தல் முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி இவனும் ஊழல் என்ன மாதிரி, ஏன்னா அவர் சொல்லிட்டே போறாருல்ல இவங்க ஊழலை பத்தி எல்லாம். ஆமா நிச்சயமா. அது அது பங்க்சர் ஆகுமான்னு பாக்குறாங்க. சார் மகாராஷ்டிரால இப்ப எப்படி சார் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு? மகாராஷ்டிரால வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாமா? ரொம்ப ஒரு இழுபறியா தான் இருக்கு. கடைசியில வந்து இஸ் திஸ் a win for பிஜேபி? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பாருங்க, பிஜேபி வந்து அதிகமான இடத்துல நிக்க போறாங்க. இன்னும் ஆபிஷியலா ஒப்பந்தங்கள் ஒன்றும் ஆகலைங்க. அதே சைடு ஆப்போசிஷன் சைட்லயும் பாத்தீங்கன்னா சிவசேனா கேண்டிடேட் போட வேண்டிய இடத்துல போட்டாங்க. அதாவது உத்தவ் தாக்கரேயோட சொல்றேன் கட்சி சேனா, அங்கேயும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஆச்சு இப்ப தேவைகள் நேத்தில இருந்து வந்த பிறகு இனிமே டிலே பண்ண முடியாது. 1-2 சீட்டு இது பண்ணுவாங்க. ஆனா எந்த இதை பார்த்தாலும் பிஜேபியோட கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஓகே, பிஜேபி கூட்டணி தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. அண்ட் இன்னொரு ஏன்னா சிவசேனா ஸ்பிளிட் ஆயிருக்குதுங்க. உத்தவ் தாக்கரே கிட்ட ஆட்கள் இல்ல, சரத் பவார் கிட்டயும் ஆள் கம்மி. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா பல காங்கிரஸ் தலைவர்கள் பிஜேபி வந்துட்டாங்க. அது பெரிய பெரிய தலைவர்கள்லாம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த மட்டும் எந்த அதுக்கு இவர் ராகுல் காந்தியில காங்கிரஸ் என்ன செய்ய போகுதுன்னு ஒரு இது வந்துருச்சு. ஓவரால் பாத்தீங்கன்னா கூட பாருங்க, ஆப்போசிஷன் இந்த தரம் வே தே குட் ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ், தே ஹேவ் நாட் ப்ரிப்பேர்ட். 10 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்க என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் இது பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ராகுல் காந்தி சொல்ற ப்ராமிசஸ் இருக்கு பாருங்க, 30 லட்சம் பேருக்கு வேலை போட்டு கொடுப்போம். கவர்மெண்ட்ல இனிமே எங்கங்க வேலை? அது அதாவது அவர் நீங்க பாருங்க ப்ராமிஸ் பண்ணிட்டே போலாம், ஆனா மக்கள் நம்பணும்ல. your spouse has to believe what promises you give her. Of course. And you should not be, அத சொல்வாங்கல்ல, அதாவது high on promises but short on delivery பாங்க. டெலிவர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப அதனால தான் பிரதமர் என்ன பண்ணாரு, இவங்க ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டு இருக்கா, ஒரு கேரண்டி கொடுத்தார். அதாவது என்ன, எங்க கட்சி சொல்வதை கேரண்டிக்கெல்லாம் நான் ஒரு கேரண்டி தர, கட்டாயம் அதை நிறைவேறப்படும். இந்த தொகுப்பை வந்து நிறைவு செய்யலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.